கைபரிலே மணமுடித்தவர்கள் தான் சஃபியா, யூத பெண்மணி. நாயகம் 6 குறைஷிகளை மணமுடிச்சிருக்கிறாங்க, ஒரு யூத பெண்ணை மணமுடிச்சிருக்கிறாங்க, மற்ற அரபு கபீலாவை சார்ந்த 4 பேர்களையும் மணமுடித்திருக்கிறார்கள். அதுல யூத பெண்மணியினுடைய தலைவர் இப்னு அக்தபினுடைய மகள் தான் சஃபியா. ரொம்ப திறமையான பெண்மணி. போர்க்களத்திலே அத்தனை பேர்களையும் கொண்டு குவித்து பெண்களை எல்லாம் சிறைப்படுத்துகிற பொழுது சஃபியா ரலியல்லாஹு தஆலா வந்து பெருமானாருக்கு கிடைக்கிறாங்க. அந்த சஃபியாவையும் திஹியத்துல் கல்பிக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே தலைவரின் மகள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தின் வம்சம் நாயகமே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 அரூஸ், ஒரு ரிவாயத்துல 7 அரூஸ் என்று சொல்லி அவர்களுடைய பணத்தை கொடுத்து சஃபியா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெற்று மணமுடிக்கிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்து 11 பேர்களையும் மணமுடித்தார்கள். சஃபியாவை மணமுடித்ததின் மூலமாக யூதர்களுக்கான உறவுகள் நல் உறவுகளாக மாறியது என்று வரலாறு சொல்கிறது. பெருமானார் ஒரே ஒரு கன்னிப் பெண்ணை தான் மணமுடிக்கிறார்கள். அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டுகள் ஒரு பெண்ணோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய வயோதிக காலத்திலே 10 மனைவிகளை மணமுடித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்காக, இஸ்லாத்தை பரப்புவதற்காக பெருமானார் மணமுடித்தார்கள். நல்லறம் வாழ்ந்தார்கள். பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக.